கண்டிப்பாக ரெடி. குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், மதிமுக என உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் தொகுதிகளை அடையாளம் காண்பது தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். அதன்படி குறிப்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு 69 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து இன்று அறிவிப்பானது வெளியிடப்பட உள்ளது. அதன்படி தற்பொழுது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் கூட்டணியில் கடைசியாக இணைந்த தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை தற்பொழுது 6 பேர் கொண்ட குழுவை சுதேஷ் தலைமையில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அறிவித்திருந்தார். அதன்படி அவர்கள் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்துள்ளனர். குறிப்பாக இதில் இளங்கோவன், பார்த்தசாரதி, அழகாபுரம், மோகன்ராஜ், எம்.ஆர். பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள். மேலும் தற்பொழுது குறிப்பாக விருதுநகர், சாத்தூர், பன்ருட்டி, விருதாச்சலம், சேலம் மேற்கு, ஆம்பூர் உள்ளிட்ட 25 தொகுதிகளை தேமுதிக தனது விருப்ப பட்டியலை திமுகவிடம் தந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி தற்பொழுது நேற்றைய தினம் திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிந்த நிலையில் 70% தேமுதிக கேட்ட தொகுதி கொடுத்திருப்பதாக எல்.கே. சுதேஷ் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் பட்டியலானது வெளியிடப்பட உள்ள நிலையில் இன்று தற்பொழுது எல்.கே. சுதேஷ் தலைமையில் பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது.